மற்றவங்க சொல்கிற மாதிரி சைட்டு பக்கத்தில் வீடு இருக்குது, சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற பேச்சே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் உள்ளே 1 இல்லை 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 132 வீடு இந்த ப்ராஜெக்ட் உள்ளேயே இருக்குது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 200 ரூபா இருந்துச்சுன்னா உங்களால் வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ இந்த ஏரியாவுடைய growth ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு 15 நிமிஷம் நீங்கள் டிரைவ் பண்ணி போனீங்கன்னா பட்டாபிராம் டைட்டில் பார்க்கை உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். தமிழ்நாட்டில் செகண்ட் டைட்டில் பார்க் பட்டாபிராம் டைட்டில் பார்க். அந்த டைட்டில் பார்க் கிட்ட பெர் ஸ்கொயர் ஃபீட் 6000 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. வெறும் 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ் லொக்கேட் ஆயிருக்கிற நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்ல யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாக டிடிசிபி அப்ரூவலோட உங்களால் லேண்ட் வாங்க முடியும். ஆனா இங்க சிஎம்டி அப்ரூவலோட ஒரு லேண்டு, அதுவும் நம்ம பட்ஜெட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கையில மினிமம் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் டவுன் பேமெண்ட். இந்த இடத்துல ஒரு அழகான வீட்டு மனையை உங்களால தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஒரு 24 to 26 லட்சம் ரூபாய் இருந்தா போதும் 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா இந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு 140 வீடுகளுக்கு மத்தியில தான் உங்க வீடுமே வரப்போகுது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல் டைம்ல வெறும் 3 கிலோமீட்டர்ல திருநீண்டவூர் ரயில்வே ஸ்டேஷன் லொக்கேட் ஆயிருக்கு. அதே மாதிரி சென்னையோட செகண்ட் டைட்டில் பார்க்கான பட்டாபிராம் டைட்டில் பார்க்க வெறும் 5 to 6 கிலோமீட்டர்ல உங்களால ரீச் பண்ணிக்க முடியும். உங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்யற மாதிரியான ஒரு மெயினான இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. கல்வி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, விரல் விட்டு எண்ண முடியாது அந்த அளவுக்கு கல்வி நிறுவனங்கள் இருக்கு. வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, மருத்துவ வசதியில் எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுடைய அத்தியாவசிய தேவையை கூட ஜஸ்ட் சைட்ல இருந்து ஒரு 2-3 நிமிஷம் வெளியே போனாலே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு மெயினான இடத்துல நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஒரு வெல் கனெக்டிவிட்டி உள்ள ஒரு இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. ஹாய் கைஸ், நான் உங்கள் வாசிம். பொதுவா நம்ம போடுற ப்ராஜெக்ட்ல 2 விஷயம் நோட் பண்ண மாட்டோம். ஒன்னு டாக்குமெண்ட் எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு அப்படின்ட்டு, இன்னொன்னு மழை தண்ணி நிக்குமா நிக்காதா அப்படிங்கிறது. இந்த 2 விஷயத்த நீங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், சார் வந்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க, முக்கியமான விஷயம் இந்த ப்ராஜெக்ட்டோட growth எந்த அளவுல இருக்க போகுன்னு நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் சார். சூப்பர் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிருங்க, உங்க பேர் என்ன, உங்க கம்பெனி நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு? சார், என்னோட நேம் சரவணன். அனைவருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏகேடி கோமண்ட் டெவலப்பர்ஸ்லேருந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா ஆவடி திருவனந்தூர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் வந்து லொக்கேட்டட் ஆயிருக்கு. சார், ஆவடி திருவனந்தூர் லொக்கேட் ஆயிருக்கிற இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் என்னென்ன அப்ரூவலோட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சார், நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட் அப்படிங்கிற இதில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குற கஸ்டமரை கவர்ற மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள நுழையும் போதே தெரியும், இது மிகப்பெரிய வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ். ஏகேடி ராயல் கேட்னு போட்டு நம்ம நேம் போட்டு ஆர்ச்சே ஒன்று இருக்கும். ஒரு 24 hours. ஓகே, 24 hours செக்யூரிட்டி இருப்பாங்க சார். ஓகே சார். அதாவது பிளாக் டாப் ரோட்ஸ் இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே கரெக்டாக நம்ம வந்து அளந்து கல் போட்டு வச்சுருக்கோம். நேம் போட்டு கல் போட்டு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்ட்ரீட் லைட் நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு அடிப்படைக்கு தேவையான எல்லா இதுவுமே இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் வந்து இபியுமே இருக்குது. ஸோ நீங்கள் உடனே வீடு கட்டுறதுக்கு பேசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ் தேவையோ அது எல்லாமே உங்க பக்காவை ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. போய் சார், டைரக்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன். இந்த இடத்துல எதுக்காண்டி நான் ஒரு பிளாட்டோ இல்ல ஒரு வீடோ சூஸ் பண்ணணும்? சார், இந்த இடத்துல நீங்க பிளாட் சூஸ் பண்றதுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான காரணம் என்னன்னா, இந்த இடத்துல நாங்க கொடுக்குற பிரைஸ், ஓகே சார், அதுவும் இந்த ஏரியாவில் இந்த லொகேஷன்ல இவ்வளவு கம்மியா யாரும் கொடுக்கல சார். நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த இடத்துல நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். முக்கியமா இன்னொன்னு என்னன்னா, மற்றவங்க எல்லாம் வந்து வீடு வரப்போகுது, 5 வருஷத்துல வந்துடும், 2 வருஷத்துல வந்துடும், 10 வருஷத்துல வந்துடும் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 130 வீடு 130 ஃபேமிலிஸ் வந்து கம்ஃபர்டபுளா இந்த இடத்துல இருக்காங்க ஃபேமிலியோட. அதுக்கு மத்தியில தான் வந்து நம்ம இந்த வீடை வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, சோ வந்து உடனே இந்த இடத்துல வீடு கட்டி குடியேறி. எஸ் சார், உடனே வீடு கட்டி இமிடியேட்டா குடி. நீங்களே கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, எத்தனை வீடுகளுக்கு மத்தியில இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆயிருக்கு. ஓகே சார், இவ்வளவு வீடுகள் இந்த சைட் உள்ளக்க வந்துருச்சுன்னா அத்தியாவசிய தேவையை நிறைவேற்ற முடியுமான்னு பார்த்து இந்த வீடுகள்லாம் வந்திருக்கும். சோ எந்த அளவுக்கு அவங்களுடைய அத்தியாவசிய தேவையில இந்த இடத்துல வந்து நிறைவேற்றிக்க முடியும் சார்? அத்தியாவசிய தேவையெல்லாம் மெயினா வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ் சார். ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சென்ட் ஜான்சன் ஸ்கூல் இருக்கு, ஆங்கில இந்தியன் ஸ்கூல் இருக்கு, அது மாதிரி சென்ட் கிளாரிட்டின் ஸ்கூல் இருக்கு, வேலம்மாள் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. இந்த மாதிரி மெனி டாப் 10 ஸ்கூல்ஸ் எல்லாமே நியர்பை ஒரு 5 to 10 மினிட்ஸ் டிராவலிங் டயத்துல நம்ம ஏரியால லொக்கேட்டட் ஆயிருக்கு சார். ஓகே சார். இப்போ நெக்ஸ்ட் அத்தியாவசிய தேவைன்னா மெயின் என்னன்னா, நிறைய வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸோட நீடு வந்து நிறைய தேவைப்படுது. அதனால நியர்பை பாத்தீங்கன்னா பார்வதி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து, பனிமலர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 24 hours, அது மாதிரி கவர்மெண்ட் திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து நீங்க
நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அது இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவலிங் ரீச் ஆகிடலாம். இந்த மாதிரி மெனி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த ஏரியா லொக்கேட்டட் ஆகிருக்கு சார். அப்புறம் மெயினாக என்னென்னா பேங்க்ஸு, ஏடிஎம்ஸு, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் வசதி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நான் வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். ஓகே, 5 நிமிஷம் தான் ரயில்வே ஸ்டேஷன். 5 மினிட்ஸ். ஓகே, சூப்பர் சார். வேற பஸ் ஸ்டாண்ட், திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும்? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ். கிலோமீட்டர் வைஸே சொல்லிடுங்க சார். சார் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3.5 கிலோமீட்டர். 3.5 கிலோமீட்டர் திருவள்ளூர் ரீச் ஆயிடலாம். பட்டாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர். ஓகே சார். நெமிலிச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ல நம்ம ரீச் ஆயிடலாம். ஓகே, சூப்பர் சார். ஒரு சிட்டி நடுவுக்குள்ள ஒரு வீடு இருந்து அவங்க சுற்றி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த லொக்கேஷன். ஓகே சரி சார். இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்டில் நீங்கள் ஓவராலாக எவ்வளோ பிளாட்ஸ் போட்டிருக்கீங்க? மினிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்? முக்கியமான கேள்வி, இப்போ நீங்கள் போட்டிருக்கிற பிளாட்டில் எவ்வளோ பிளாட் சோல்ட் அவுட் ஆகிடும்? இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ புதுசாக லான்ச் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 75 பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிக்கிறோம். ஓகே சார். இதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து லான்ச் பண்ண அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35லேருந்து 40 பிளாட்ஸ் வரையும் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு சார். ஓகே. ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து 600லேருந்து 700, 800லேருந்து 900 to 1200, அதுமாதிரி 1200 to 2200 வரையும் மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பிளாட் வந்து பிரித்து நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா பட்ஜெட் பீப்புளும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்து. சரி, ஓகே. ஆல்ரெடி சொன்னேன், சுற்றி வீடு தான். ஓகேங்களா? வீடு ஆர்டர் தான் உங்களுக்கு நிறையா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம். எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் வில்லா கட்டிக்க முடியும்? ஒரு மினிமம் ஒரு 25லேருந்து 26 lakhs இருந்தாலே இந்த இடத்துல அழகான ஒரு ஃபேமிலி தங்குற மாதிரி ஒரு அழகான ஒரு சூப்பர் சார். உங்கள் கையில் மினிமம் ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்தால் போதும் டவுன் பேமெண்ட்டு. இந்த இடத்துல ஒரு அழகான வீட்டு மனையை உங்களால் தேர்ந்தெடுத்துக்க முடியும். ஒரு 24 to 26 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா இந்த இடத்துல கட்டி தந்துகிட்டு இருக்காங்க. ஓகே சார், ஒரு சிம்பிள் கொஸ்டின். இந்த ப்ராஜெக்ட் இப்போ எந்த அளவு இருக்குன்னு நான் கண் கூட பார்க்குறேன். ஓகேங்களா சார்? இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்டில் வேல்யூ எந்த அளவு போச்சு, இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் க்ரோத் எப்படி, இன்னொரு 5-6 வருஷத்தில் எவ்வளோ இருக்கும் சார்? ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 rupees போயிட்டு இருந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட்டு அவ்வளோ போயிட்டு 200-300. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து 2000 rupees 10 மடங்கு வந்து ஏறி இருக்கு. ஓகே, சூப்பர் சார். இன்னும் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5000 + 6000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ரேட் ஏறும். இது நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களே கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 200 போய்கிட்டு இருந்த பெர் ஸ்கொயர் ஃபீட் இப்போ 2000 ரூபா. ஓகேங்களா? இன்னும் 5000 ரூபா போகுன்ற கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்களா? அந்த க்ரோத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிடுங்க சார். அந்த க்ரோத்துக்கான காரணம் என்னன்னா, ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த ப்ராஜெக்ட். சரி, ஓகே. வீடுகள் வந்துருச்சுன்னா ஒரு க்ரோத் இருக்கும். ரெண்டாவது வந்து எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு முக்கியமானது. வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, புதுசாக வந்து இங்கே வந்து ஒரு 5 மினிட்ஸ் ட்ராவல் டைத்தில் பட்டாபிராமில் வந்து டைடல் பார்க் ஓப்பன் பண்ணி செகண்ட் டைடல் பார்க். ஏன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கே தெரியும் தரமணியில் டைடல் பார்க் ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடி கப்பா ஆயிடுச்சு. அதனால அதே மாதிரி தான் இது ஒரு ஐடி கப்பா வந்து செகண்ட் ஐடி கப்பா சென்னையில் மாறும். இதை அதை வச்சு தான் இந்த இடத்துல நாங்கள் லொக்கேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே சுற்றி வந்து ஃபேக்ட்ரிஸு, காலேஜஸ் இந்த மாதிரி இருக்கலாம், நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. கவர்மெண்டோட சிப்கார்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த சிட்டி சரௌண்டிங்கில் ஒரு 1/2 hour ட்ராவலிங் டைத்தில். அதனால் சிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ஆக்சஸ் இருக்குது. ஓகே. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற பார்க்கும்போது ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட் ஆகிருக்கு. நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருது, கல்வியும் ஏற்படுத்தி தருது, ஈஸியாக கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஸோ க்ரோத் ஆட்டோமேட்டிக்காக போகும் சார். கண்டிப்பாக. ஓகே சார். அதாங்க உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இப்படி லொக்கேட் ஆயிருந்தாலுமே இவங்க கொடுக்குற ப்ரைஸ் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, சிஎம்டி அப்ரூவலோட உங்களுக்கு ஆவடி பக்கத்தில் நம்ம திருநின்றவூரில் ஒரு 10 to 12 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டு மனையை வெறும் 24 லட்ச ரூபாய்க்கு 2 BHK இண்டிவிஜுவல் வீடு கட்டித்தராங்க. உண்மைக்குமே ஒரு ஒர்த்தான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபேமிலியோட இந்த ப்ராஜெக்டை வர்றா இருந்தால் இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற இடத்துல இருந்ததுன்னா இறைவன் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம் போல் வாழ்க்கை.